Glory be to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the God the Father, God the Son, and God the Holy Spirit. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. I'm so grateful and thankful to the Lord for the opportunity to minister the word of God in this South Indian conference, convention, and convocation of the EMET Truth University here at Pondicherry. இந்த பாண்டிச்சேரியில இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிரவும் அதை ஜனங்களுடைய உள்ளத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கவும் சத்திய பல்கலைக்கழகம் ஈமெத் யூனிவர்சிட்டியினுடைய சார்பிலே இந்த 3 நாள் கூடுகையிலே கான்வெகேஷன் கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸிலே உங்களோடு நிற்கும்படிக்காய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். On behalf of the EMET Truth University and Satya Markham, United Nations of Truth, we, the Senate, the Syndicate, and the Academic Council of all our directors, coordinators, and faculty, we invite each and every one of you from North India, from Andhra Pradesh, from Karnataka, and Tamil Nadu, in the name of Father God, Son God Jesus, and God the Holy Spirit. ஈமெத் யூனிவர்சிட்டியின் சார்பாகவும் சத்திய மார்க்கத்தின் சார்பாகவும் அதனுடைய டைரக்டர்ஸ், லீடர்ஸ், செனட், சிண்டிகேட், அகாடமிக் கவுன்சில், அதனுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் டைரக்டர்ஸ்க்காகவும் நார்த் இந்தியாவிலிருந்தும் சவுத் இந்தியாவிலிருந்தும் இந்தியாவுடைய மற்ற பகுதியிலிருந்து வந்திருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்காகவும் வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சத்திய ஈமெத் யூனிவர்சிட்டியின் சார்பிலே தேவனை நான் மகிமைப்படுத்தி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். We all of us must be thankful and grateful to the நாம் எல்லோரும் Pastor Nixon and the local Pondicherry Church, Pastor Simon, and the leaders and elders of the church who really did very excellent arrangements organizing this program for the glory of God in these 3 days here. தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த 3 நாட்களும் நாம் இந்த இடத்திலே கூடி வரும்படிக்காக ஏற்பாடு செய்திருந்த பாண்டிச்சேரியினுடைய சீனியர் பாஸ்டர் நிக்சன் அவர்களுக்காகவும் மற்றுமாய் Pastor சைமன் அவர்களுக்காகவும் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒழுங்கின் கிரமமாக எல்லா காரியத்தையும் அவர்கள் ஒழுங்கு படுத்த தேவன் அவர்களுக்கு உதவி புரிந்தார். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Glory be to the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Now we are going into the subject. நாம் பாடத்திற்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். The theme, the concept of our 3 days conference is New Jerusalem.
இந்த 3 நாளுடைய கூட்டத்தினுடைய கருப்பொருள் புதிய எருசலேம். Jerusalem in the past, Jerusalem in the present, Jerusalem in the future. That's our concept in this 3 days conference. பழைய ஏற்பாட்டிலே எருசலேம், இப்பொழுது இருக்கிற எருசலேம், இனி இருக்க போகிற எருசலேமை குறித்து நாம் ஆழமாய் சிந்திக்க போகிறோம். கடந்த காலத்திலே எருசலேம், நிகழ்காலத்திலே எருசலேம், எதிர்காலத்திலே எருசலேம் என்ற தலைப்பிலே நாம் 3 நாள் வேத ஆராய்ச்சிகளை தியானிக்க போகின்றோம். Jerusalem in the past, Jerusalem presently, and the Jerusalem in the future is going to be the subject for this 3 days program. God the Holy Spirit, the Spirit of truth, according to the John 16th chapter 13th verse, he is going to lead us into 63 secrets about Jerusalem. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக சத்திய ஆவியானவர் தாமே யோவான் 16:13 பிரகாரமாக சத்தியத்திற்குள்ளாய் நம்மளை வழிநடத்தி செல்கிறார். இந்த புதிய எருசலேமை குறித்து 63 ஆழமான சத்தியங்களுக்குள்ளாய் நம்மை அவர் வழிநடத்துவார். God willing, God the Holy Spirit, according to the plan of the Father God, with the prayers of Jesus, is going to lead us into 21 subjects of the Jerusalem, having 63 secrets, 189 references we are going to see in this 3 days conference. பிதாவுனுடைய திட்டத்தினாலும் இயேசுவினுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தினாலும் இந்த 3 நாட்களிலும் 21 பாடங்களிலும் அதிலே 63 உட்பிரிவுகளிலும் 189 விதமான வேத வசனங்களுடைய இதையும் இந்த 3 நாட்களிலும் ஆராய போகிறோம். My first subject, where is heavens and where is Jerusalem? முதலாவது பாடம், எருசலேம் எங்கே இருக்கிறது, பரலோகம் எங்கே இருக்கிறது? பரலோகம் எங்கே இருக்கிறது? This is one of the most difficult questions in the world. Quite often people are raising this question, where is heaven? Where is heaven? And where is heaven? இந்த நாட்களிலே அநேகருக்கு பரலோகம் எங்கே இருக்கிறது, பரலோகம் எங்கே இருக்கிறது, பரலோகம் எங்கே இருக்கிறது என்று தேடியும் ஆராய்ந்தும் கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even though religious people in any religions, they believe there is a heaven. But the non-religious people, especially the scientists, highly educated scholars, they do not believe and they say there is no heaven at all. கடவுளை தேடுகிறவர்கள் பரலோகம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறார்கள், ஆனால் எங்கென்று தெரியவில்லை. ஆனால் அறிவுபூர்வமாக இருக்கிற விஞ்ஞானிகள் அப்படி பரலோகம் என்கிற ஒரு அமைப்பே இல்லை என்று சொல்லி அவர்கள் வாதிடுகிறார்கள். If you carefully listen, these 21 subjects, 63 secrets, 189 references in this 3 days conference, you will definitely come to the conclusion that there is a heaven, there is a Jerusalem, that you will come to know this. இந்த 3 நாளிலும் கூட நீங்கள் இந்த 21 பாடங்களை ஆழமாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கிற 63 உட்பிரிவுகளையும்
கேட்பீர் என்று சொன்னால் 189 வசனங்களினாலே பரலோகம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறதை நீங்கள் இந்த 3 நாளிலே அறிந்து உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்காய் தேவன் அதை கிருபை செய்வார். If at all we want to know the exact meaning and the description about the Jerusalem, we should know what is the heavens first. எருசலேமை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தை குறித்து முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். From Genesis to the Revelations, you see there is a plural word comes in the Bible that is called heavens, not a heaven, heavens. It comes in a plural. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் பார்க்கிறோம். பரலோகம் என்கிற சிங்குலராக வராமல் பரலோகங்களே என்று சொல்லி அது புளூரலாக வருகிறதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். The word heavens, it comes in a plural in the Bible, even in Tamil and all the languages. That means it doesn't speak about one place, it's a group of places. தமிழிலே பரலோகங்களே என்று சொல்லி பன்மையிலே வருகிற இந்த வார்த்தை அது ஒரு இடத்தை குறிக்கவில்லை, அது பல இடங்களை பல பரலோகங்களை அது குறிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. In a matter of fact, there are 3 heavens. We are going little deeper now. There are 3 heavens working together, circling together under the concept of kingdom of heavens. பரலோகங்கள் அது மூன்றாய் செயல்படுகிறது, அது இணைந்து செயல்படுகிறது. பரலோகத்தினுடைய ராஜ்யம் என்கிற அந்த அமைப்பின் கீழாக இந்த மூன்றும் செயல்பட்டு வருகிறது. People, even Christians, churches who talk about the heavens, they do not know the secret of the heavens are working under the kingdom of heavens. நம்முடைய திருச்சபையிலும் கூட அநேக சபைகளிலும் கூட இப்படிப்பட்ட பரலோகங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிற ரகசியத்தை அறியாமலே இருக்கிறார்கள். Kingdom of God is different. Kingdom of heavens, it's different. தேவனுடைய ராஜ்யம் வேறு, பரலோக ராஜ்யம் வேறு. The kingdom of God, sometimes it refers to the kingdom which could be built inside the man in a spiritual meaning. Kingdom of heavens, it is not a spiritual meaning. Literally, it was established with the foundations, with the pillars, with the heavens, with the hills, with the rivers, with the gardens, with the walls, with the golden streets, everything. That's called kingdom of heavens. பரலோக ராஜ்யம் என்பது அது மனிதர்களுக்குள்ளாய் கடப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்கிறது, தேவனுடைய ராஜ்யம் என்கிறது மனிதர்களுக்குள்ளாய் கட்டப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யமோ அது லிட்டரலாக அது ஒரு உண்மையான ஒரு காரியமா இருக்கிறது. அதற்கு பவுண்டேஷன் அடித்தளம் இருக்கிறது, சுவர்கள் இருக்கிறது, அதற்கு வாசல்கள் இருக்கிறது, அதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அது தேவனுடைய காரியமாய் இருக்கிறது, அது பரலோகங்களாய் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்திலே இது இருக்கிறது. The kingdom of heavens, well established, we do not know. Many millions of years back, above the skies,
above the Milky Way, above the star world, above the sun, moon, stars, the kingdom of heavens established very long time back. பல காலங்களுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யமானது வானத்திற்கு மேலாக, விண்வெளி நிலைகளுக்கு மேலாக பல கோடி வருடங்களுக்கு முன்பாக அது உருவாக்கப்பட்டது. The kingdom of heavens, it's a kingdom of the Father God. It's another secret. பரலோக ராஜ்யம் என்பது பிதாவுடைய தேவனுடைய ஆட்சியா இருக்கிறது. Because in the Bible, in the New Testament, which we are going to see later on, the kingdom of the Son of God, that is a different thing. நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது இயேசுனுடைய ராஜ்யம் அது வித்தியாசமாக இருக்கிறது. குமாரனுடைய ராஜ்யம். Then we will see the kingdom of the God the Holy Spirit, that is a different one. பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம் அது வித்தியாசமாய் இருக்கிறது. First of all, the kingdom of the heavens, it belongs to the God the Father. பரலோக ராஜ்யம் அது பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமாய் இருக்கிறது. When Christians and churches are normally talking about the word heavens, 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 you won't get the deeper secrets. You have to talk in a way, it's a kingdom, it's a kingdom, it's a kingdom of heavens. நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது போல அது பரலோகம் மட்டுமல்ல. அப்படி அதை பற்றி பேசும்போது அதனுடைய ரகசியங்கள் நமக்கு அறியக்கூடாமல் போகும். எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பரலோக ராஜ்யமாக அது பேசப்பட வேண்டும். So the kingdom of heavens, it has 100 secrets, nearly 300 references I have. But in another 15 minutes, I like to finish my first subject with the 7 secrets. பரலோக ராஜ்யத்தை குறித்து 100 விதமான ரகசியங்களும் 300 வசனங்களும் இருக்கிறது. நேரம் குறைவாய் இருக்கிறபடினாலே அடுத்த 15 நிமிடத்துக்குள்ளாக 7 ரகசியங்களை நான் பேசி முடிக்க போகிறேன். Number 1, முதலாவதாக, in the kingdom of the heavens and the kingdom of the Father God, number 1, we have to understand our Father God is King of eternal or eternal King. பரலோக ராஜ்யத்திலே, பிதாவுடைய ராஜ்யத்திலே பிதாவாகிய தேவன் நித்திய ராஜாவாய் வீற்றிருக்கிறார். Jeremiah chapter number 10, verse number 20. We don't have a time to read. You can later on refer that verse in the Bible. Jeremiah chapter number 10, verse number 20. There it's written very clearly, God the Father is an eternal King. நம்முடைய பிதாவாகிய தேவன் நித்திய ராஜாவாய் இருக்கிறார் என்று சொல்லி எரேமியா 10:20 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். The same way, when you talk about the kingdom of the Son of God, Jesus is the King of Kings. He's not the eternal King, King of Kings. இயேசுனுடைய இதிலே பார்க்கும்போது இயேசுவை அரசருக்கு அரசர் என்று சொல்லி அவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். ராஜாதி ராஜாவென்று சொல்லி. The same way, when we talk about the kingdom of the God the Holy Spirit, there God the Holy Spirit is very important, King of truth, very important. பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர் சத்தியத்துக்கு ராஜாவாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிதாவானவர் நித்திய ராஜா, Father the eternal King. இயேசுவானவர்
ராஜாதி ராஜா. This is the King of Kings. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் ராஜாவாக இருக்கிறார். Holy Spirit, the King of Truth. The second secret in the first subject. இரண்டாவது ரகசியம் முதல் பாடத்திலே, in the kingdom of heavens there is a palace of God. பரலோக ராஜ்யத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது. If you refer the Psalms 48th chapter and Psalms 46th chapter, you will see that there is a lot of details about the palace in heavens. சங்கீதம் 48லும் சங்கீதம் 46லும் இந்த அரண்மனை குறித்து அதிகமான ரகசியம் இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். The third secret, in the kingdom of heavens there is a temple, a tabernacle is functioning all the time. மூன்றாவது ரகசியம், அந்த இடத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த இடத்திலே சாட்சியின் கூடார பெட்டகம் இருக்கிறது. Revelation chapter number 15 verses 5, 6 and 7, you can later on refer that in the Bible. வெளிப்படுத்தின விசேஷம் 15, 5, 6, 7 வசனங்களை நீங்கள் பின்பு படித்தீர்கள் என்றால் இது அறியலாம். The fourth secret, நான்காவது ரகசியம், there is a government, there is an office, there is a administration structure. It is called Senate in heavens. Like a parliament we have. Senate in heavens, that is the third important place according to the serial, fourth important secret in the first subject. பரலோகத்திலே நான்காவது ரகசியம் என்று சொன்னால் அந்த இடத்திலே சட்ட சபை இயங்குகிறது. Hebrew chapter number 12 verses 24, 25, 26. Revelation chapter number 4 verses 4, 5, 6. There you see there is a senate, a government. It's controlling everything in heavens. இந்த வசனங்களிலே பார்க்கிறோம், பரலோகத்திலே அரசாங்கங்கள் இவை அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. So this is called tri-heavens or three heavens, the palace in one heavens. It's a circle. The temple, it's in another heaven, it's another circle. The government, it's another heaven, it's another circle. The three circles, they're interrelated. You know, look at me here. It's a interrelated. So, the three circles, interrelated, it's rotating like this, rotating like this. In the three heavens, interrelated, circling itself. Very important. Each heavens are circling. Then, each and every heaven are circulating the other heavens. Like how the earth is rotated with the sun. The same way, this function is going on in heavens. பரலோக ராஜ்யத்திலே மூன்று பரலோகங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே ஒரு இடத்திலே ஆலயமும், இன்னொரு இடத்திலே அரண்மனையும், இன்னொரு இடத்திலே அவர்களுடைய சட்ட சபையும் இருக்கிறது. இந்த மூன்றுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு வட்ட வடிவிலே இருக்கிறதாக. ஆலயம், அரண்மனை, சட்டசபை, இந்த மூன்றுமே அதை தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறதாகவும், இது மூன்றும் ஒரு நிலையாக சுற்றி வருகிறதாகவும் அமைப்பு கொண்டதாய் அது இருக்கிறது.
The fifth secret. ஐந்தாவது ரகசியம். The first point is a kingdom of heavens, and God is the eternal king. The second point is the palace. The third point is the temple. The fourth point is the government and senate. Now I am moving to the fifth point. These three heavens, especially the government, the senate is located, situated at the city called Jerusalem. இப்பொழுது ஐந்தாவது ரகசியத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஆலயம், அரண்மனை, சட்டசபை, இது என்னுடைய மத்திய அமைப்பாக எருசலேமிலே இது அமைந்திருக்கிறது என்கிற ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். And this is called heavenly Jerusalem. இதை நாம் பரம எருசலேம் என்று அழைக்கிறோம். Heavenly Jerusalem. பரம எருசலேம். Of course, there are 21 subjects about the Jerusalem in the Bible, but the first one is heavenly Jerusalem. எருசலேமை குறித்து 21 ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. முதலாவதாக பரம எருசலேமை குறித்து நாம் So this is a fifth secret in the first subject, heavenly Jerusalem. இது ஐந்தாவது பரம எருசலேமினுடைய ஐந்தாவது பாடமாய் இருக்கிறது, ரகசியமாய் இருக்கிறது. In Hebrews chapter number 3, 1 or 2 references, and then in the book of Revelation chapter number 4, you see the references. Then so many places, even 2 Corinthians chapter number 5, verse number 1 and 2, the word heavenly Jerusalem has come. பார்க்கிறோம் எபிரேயர் 3வது அதிகாரத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலும் பரம எருசலேம் என்கிற வார்த்தையை அங்கு வந்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். The sixth secret. ஆறாவது ரகசியம். So millions of angels who are living in the kingdom of heavens, in these three heavens in New Jerusalem. கோடான கோடி தூதர்கள் எருசலேமிலே அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். The heavenly angels in the three groups, first grade angels, second grade angels, and the third grade angels, they are living together with their captains, with their leaders, Michael, Gabriel, earlier Cherub, now Palmoni is the captain, and then, overseeing the angels. இந்த தேவ தூதர்கள் 3 கூட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி 3 தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்திற்கு காபிரியேல் என்றும், இன்னொரு கூட்டத்திற்கு முன்பாக கேரும் இருந்தால் அதை பால்மோனி அதை நடத்தி வருகிறார். 3 கூட்டத்திற்கும் 3 தலைவர்களை வைத்து இந்த தேவதூதர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். I am finishing my first subject, the seventh secret of the first subject. ஏழாவது ரகசியத்தோடு இந்த பாடத்தை நான் முடிக்க இருக்கிறேன். In the kingdom of heavens, பரலோக ராஜ்யத்திலே there are 24 countries or 24 cities. There are 7 hills and then 7 rivers
விசுவசிக்கிறோம். We strongly believe that the heavenly kingdom is completely under the control and the directions of you. பரலோக ராஜ்யம் உம்முடைய ஆளுகைக்கு கீழாய் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். We strongly believe and confess that you, Father God, the eternal King, is all the time sitting in the eternal throne. நீர் நித்திய ராஜாவாய் இருந்து அந்த நித்திய சிங்காசனத்திலே எப்பொழுதும் விற்றிருந்து அங்கிருந்து ஆண்டு கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். We thank you for your majesty. We thank you for your rule and reign. We thank you for your authority and a mightiness. We thank you for your powers of each and everything. பிதாவாகிய தேவனே, உம்முடைய ஆளுகைக்காகவும் உம்முடைய அதிகாரத்திற்காகவும் உம்முடைய வல்லமைக்காகவும் உம்முடைய மகிமைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We give all glory to your word. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம். God, we ask everything in the name of Jesus unto the Father God. Amen. இயேசுவின் மூலம் பரம தகப்பனே இடத்திலே கேட்கிறோம். ஆமென்.